நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கடகலக்கணம் கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சனி திசையில் சனி புத்தியா என்ற பதிவுதானது. இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர 9ஆம் இடமான மீன ராசியின் பதிவாகும். இந்த மீன ராசியின் மீனராசி என்னென்ன சாரம் இருக்குது, உங்களுடைய தசாபதிநாதனாகிய சனீஸ்வர பகவான் எப்படி அந்த சாரத்தில் பயணித்து உங்களுக்கு பலன் தர போகிறாங்க தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா, இந்த பதிவானது நாங்கள் வந்து கடகலக்கணம் கடகராசிக்காரது இந்த பதிவு நாங்கள் பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாதுங்க. கடகலக்கணமாக மட்டும் வந்து எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை சனி புத்தி நடக்குமானால் நீங்கள் கட்டாயமாக இந்த பதிவு 100% அப்படி ஒத்து வருங்க. ஓகேங்களா, சரி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சனி திசையோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா 19 வருடம் செயல்பட்டு இருக்கும். சனி திசையில் சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 3 வருடம் 3 நாட்கள் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர 9ஆம் இடமான மீன ராசி என்ன நட்சசாரம் இருக்குது பார்த்துட்றாங்க. ஓகேங்களா, அப்போ அங்கே என்ன நட்சசாரம் இருக்குதுங்க, பூரட்டாதி 4ஆம் மாதம் இருக்குது, உத்திரட்டாதி 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் வரை இருக்குதும், அப்புறம் ரேவதி 1 2 3 4 பாதம் இருக்குது, மொத்தம் 9 பாதம் வரை இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பூரட்டாதி 4ஆம் மாதத்தில் அதாவது உங்களுக்கு தசாபதிநாதனாகிய சனீஸ்வர பகவான், அப்போ உங்களுக்கு எத்தனை கோடி திசைங்க இது, உங்களுக்கு 7 கூடையும் 8 கூடையும் திசைங்க. ஓகேங்களா, அப்போ அந்த 7 கூடி 8 கூடிய திசை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பயணிக்கிறாரு. அங்கே என்ன யாருடைய பயணிக்கிறாரு, புரட்டாதி 4ஆம் மாதம் பயணிக்கிறார். ஓகேங்களா, அப்போ புரட்டாதி 4ஆம் மாதத்தில் பயணிக்கிறாருன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன சம்மந்தப்படுதுங்க, 9 சம்மந்தப்படுது. அது 9 டபுளாக சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா, 9 டபுளாக 9 6 டபுளாக சம்மந்தப்படுது. ஓகேங்களா, அப்போ 9 பாவம் சம்மந்தப்படுது. அப்போ 9 6 டபுளாக சம்மந்தப்பட்டு 7 8 கூட மேலே பயணித்து உங்களுக்கு தசாபதி பயணிக்கிறார். என்ன பலன் கொடுப்பார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பலன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் அதான் சுயபத்தி வேலை செய்யும்போது அப்படி நட்சத்திர சாரப்பட சுயபத்தி வேலை செய்யுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கூட்டாளிங்க, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டாளியும் சரி உங்கள் மனைவி கலத்திலும் சரி ஏதோ ஒரு முயற்சிகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ அவங்கள பார்த்து நீங்கள் என்கரேஜ் பண்ணி நீங்கள் இப்போ வர மாதிரி இருக்கும். அது மூலியம் பார்த்தீங்கன்னா வலி வேதனை பிரச்சனை சம்திங் எல்லாமே நீ சந்திக்கக்கூடிய ஒரு லெவல் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது பாவம் 9, அது 9ல் பார்த்தீங்கன்னாக்கா 9 6 டப்பலாக சம்மந்தப்பட்டு 7 8 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு மனைவி மூலியமாக வருமானம். ஓகேங்களா, இந்த கூட்டணி மூலியமாக வருமானம், சமுதாயத்தில் ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு வருமானம், ஒரு சின்ன பேச்சுக்கள் இக்குகள் வரும், அது கூட சின்ன பிரச்சனைகள் இக்குகள் வரும். ஓகேங்களா, ஒரு வேலை வாய்ப்பு ஒரு தடைப்படும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி மாற்றி நம்மளுக்கு சின்ன இக்குகளோடு நம்ம ஒரு பயணம் தொடருங்க. ஓகேங்களா, எவ்வளோ சொல்லலாம், ஆனால் அடுத்தது போயிடலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்ன சாரம் இருக்குதுங்க, அங்கே பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி சாரம் இருக்குது. ஓகேங்களா, அப்போ உத்திரட்டாதி சாரம் இருந்தாங்க சனியோட சாரம் தான். ஓகே, அப்போ 7 8 கோடி சாரம் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 சம்மந்தப்படுது, அப்போ 7 8 டபுளாக சம்மந்தப்படுது. ஓகேங்களா, அப்போ 9 சம்மந்தப்பட்டு 7 டபுளாக சம்மந்தப்பட்டு தசாபதி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளோட தந்தையார்ட்ட போய் நம்ம உதவிகரம் கேட்போம். தந்தையார் உதவிகரம் பண்ணுவாரான்னு கேட்டால் ஏதோ உதவிகரம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பண்ணுவார். அவர் மனசு நோவச்சுன்னா ஆப்போசிட் உதவி கிடைக்காதுங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு மாமியார் வீட்டில் போய் நம்ம உதவி கேட்குறது, நண்பர்கிட்ட ஒரு உதவி கேட்குறது, இது அனைத்துமே நம்மளுக்கு சாத்தியமாக இருக்கும்னா சாத்தியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சமூகத்துலேயும் சரி நம்ம பழக்கவழக்கத்தையும் சரி இந்த சூதாடுறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து ஒரு முதலீடு போடுறதோ ஒரு ஆசை இதெல்லாம் காட்டும். ஆனால் நம்ம பார்த்து உள்ள சூதானம் பயணிச்சோம்னாக்கா நம்மளுக்கு பெருசாக பாதிக்காது. அதே மாதிரி நம்ம காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக வந்து இந்த 7 8 சம்மந்தமாக பார்த்தீங்கன்னாக்கா மனைவி கணவனுக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்படி வந்தாலும் சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மாணவன் மாமியோட கனெக்டிவிட்டி ஏற்பட்டு உதவிகரமும் கிடைக்கும். இப்படி பல விதமாக பல வண்ணத்தில் நடக்குது. இது எவ்வளோ சொல்லலாம். அடுத்த ரேவதி சேர்த்து உங்களுக்கு தசாபதிநாதன் சனீஸ்வர பகவான் இருந்து தசாபதிநாதன் என்ன பலன் கொடுப்பாரு பார்ப்போம். அப்போ 9 சம்மந்தப்படுது, அந்த இடத்துல 3 12 சம்மந்தப்பட்டு 7 8 சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தூரத்து பயணமும் ஒரு ஆன்மீக பயணம் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. தண்ணி தாண்டி போகக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா, இந்த மாதிரி அமைப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஒரு வாக்குவாதங்கள் வரும். இது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் பெருசு பண்ணிங்கனாக்கா இது பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்தில் போய் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட்டுக்கு போய் அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜெயிலுக்கு போகிற மாதிரி வந்துடும். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டாக்கா அப்போ வந்து 12 கோடி 3 கூடையவன். அப்போ என்னன்னாக்கா கணவனும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு ஊரில் இருந்து அவங்க ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நடத்திட்டு இருந்தோம்னாக்கா ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. அப்படியே ஒரே வீட்டில் இருந்தாலும் நீங்கள் போகணும், ஒரு மாதம் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு வந்து நீ பிளப்பு பண்ணுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. ஒரே ஏதோ கூட்டு குடும்பம் இருந்து நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக தான் ஜெயிக்க முடியாது.
ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஊர் விட்டு ஊர் போகணும், இல்லை போயிட்டு மாவட்டத்துக்கு மாவட்டம் வேலைக்கு போகணும், தொழில் பார்க்கணும், எதுக்கான போகணும். அப்படி போயிட்டாலும் காலையில் போனால் பொழுது இறங்கினது வரணும். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு அனைத்தையும் நம்மளுக்கு நன்மையாக இருக்கும். பெரிய முதலீடு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில் அமைப்பு, ஒரு பெரிய தூரத்து பயணம், இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த காலகட்டங்களில் மனைவி விஷயத்துலையும், அதாவது உங்களுக்கு கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் இக்குகள் வைக்கும், கூட்டாளி இக்குகள் வைக்கும். சமூகத்தில் நம்மளுக்கு சின்ன சின்ன பிரேக்கப் அடிக்கும். கொஞ்சம் பார்த்து சூதானமாக செயல்படுங்க. இதுபோல் எவ்வளோ இருக்குது பார்க்கலாம், செயல்படுங்க. சிறப்புன்னு வாடுங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு, மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும், எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.